உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவி நேமணி வேணியன் அழகின் ஜோதியின் அம்படத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் உள்ள வழிபாடு கடவுளாகி முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் சிறவையாதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்தூர் ராமானுஜனுடைய குருவர்களையும் மனம் மெய்வடிகளால் வாழ்த்தி வணங்கி இன்று மேலை சிதம்பரம் என்று போற்றப்படுகின்ற இந்த பேருடைய இந்த இடத்திலே இங்கு வாழ்வாங்கு வாழ்ந்து வானுடையின் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லப்படுகின்ற பெரியவரானத்திற்கு உரை கண்ட சிவக்கவிமணி சிபிஎஸ் ஐயாவிற்கு உடைய பெரியவரான உரையினுடைய 75வது ஆண்டு வைர விழா இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இனிய விழாவிற்கு இங்கு வருகை புரிந்து வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்கும் கருதி அன்புக்கும் உரிய பேரூர் ஆதீனம் 25வது பட்டம் குருபகா சன்னிதானங்கள் அவர்களே இந்த விழாவிற்கு இங்கு தலைமையேற்று தலைமையுரையாற்றி சென்றிருக்கின்ற நம்முடைய பாராட்டுக்குரிய முதும்பெரும் உணவர் பேராசிரியர் சிவத்திரு சென்னியப்பனார் ஐயா அவர்களே மற்றும் இங்கு வாழ்த்துறையும் பெரியவரானத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் பற்றி உரையாற்றி இருக்கின்ற சிவனடியார்களே, கூடியிருக்கின்ற சிவபெருமக்களே, தாய்மார்களே, அனைவருடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மண் செய்த தவப்பயனாக பல அருளாளர்களெல்லாம் இந்த மண்ணிலே தோன்றி சிறப்பித்திருக்கின்றார்கள். 500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்திலே தோன்றி இப்பகுதி மக்களை எல்லாம் சைவ நன்னெறியில் ஆட்படுத்தியவர்கள் சாந்தலிங்க பெருமானவர். புத்திக்கு நெறியாக 4 அருள்களை எல்லாம் அருளிய சான்றோராக வாழ்ந்திருக்கின்றார். அதே போல 130 ஆண்டுகளுக்கு முன்பு கொங்கு நாட்டிலே திருமணத்தை தோற்றுவித்து இப்பகுதியிலே இருக்கின்ற மக்களை எல்லாம் சைவ நன்னெறியிலேயும் தமிழ்நெறியிலேயும் ஆட்படுத்திய பெருமைக்குரியவர்களாக திகழ்ந்தவர்கள் திரு கோமார மடாலயத்தை தோற்றுவித்த ஆதி குருவர் திருப்பெருந்தூர் ராமானந்த சுவாமி. அவருடைய வழியிலே வந்த 2ஆம் குருமகா சன்னிதானங்கள் கொங்கு நாட்டினுடைய லட்சியப்பர் என்று போற்றப்படுகின்றார். ஏனென்றால் மிக கொங்கு நாட்டிலே எப்படி மூவர் பெருமக்கள் எல்லாம் பல்வேறு திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று பதியங்களை பாடினார்களோ அதுபோல நம்முடைய 2ஆம் குருமகா சன்னிதானங்கள் பகுதியிலே இருக்கின்ற பல்வேறு திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று கொலை வழிபாடுகளை எல்லாம் நீக்கி சாதாரண கோயில்களுக்கும் பல பதியங்களை எல்லாம் பாடிய சிறப்புடையவராக போற்றப்படுகின்றார். அதில் 2ஆம் குருமகா சன்னிதானங்களுக்கு விருப்ப திருத்தலமாக இருந்தது பேரூர் திருத்தலம். இந்த திருத்தலத்திலே தான் அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பங்குனி உத்திர பெருவிழாவிலே தலைமையேற்று உரையாற்றி இருக்கின்றார்கள். எதற்காக சொல்கின்றேன் என்றால் அப்பொழுது அவர்கள் இந்த விழாவிலே கலந்து கொள்கின்ற பொழுது சிபிஎஸ் ஐயா அவர்கள் இந்த விழாவிலே கலந்து கொள்வார்கள். அப்பொழுதெல்லாம் பெரிய அளவிலே சார்ந்த அருளாளர்கள்லாம் இந்த விழாவிலே கலந்து உரையாற்றி இருக்கின்றார்கள். நம்முடைய சாமியின் தலைமையிலே பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அவர்கள் பங்குனி உத்திர பெருவிழாவிலே கலந்திருக்கின்றார்கள். அப்பொழுது ஐயா அவர்களும் இங்கு கலந்து சிறப்பித்திருக்கின்றார்கள் என்று எங்களுடைய திருமணத்தினுடைய திருக்கோயிலிலே வழிபாடு செய்த தம்புசாமி என்று சொல்லுகின்ற வரதாசர சாமிகள் அடிக்கடி சொல்லுவார். நடக்கின்ற அந்த பங்குனி உத்திர விழாவில் சிபிஎஸ் ஐயா அவர்கள் கலந்து சிறப்பிப்பார் என்று செய்தியை அவர்கள் பல முறை நம்மோடு பகிர்ந்திருக்கின்றார்கள். இந்த வகையிலே அவர்கள் களம்பகம் பாடியிருக்கின்றார். அது மட்டும் இல்லை, இங்கு எவ்வாறு பேசினார்கள், சிபிஎஸ் ஐயாவுடைய உரையினுடைய சிறப்பை எல்லாம் பேசினார்கள். அதை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்கள் திரு சுந்தரசாமிகள் எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் சிபிஎஸ் ஐயாவுடைய உரையை எழுத்தெண்ணி படித்தவர்.
பலருக்கு தெரிந்திருக்குமா என்று தெரியவில்லை. எழுத்தன்றி படித்தவர்கள் அவருடைய நூல் உங்களுடைய அறையில் எப்பொழுது இருக்காதனை பார்த்தால் பல குறிப்புகளை எல்லாம் எழுதி வச்சிருப்பார்கள். தன்னுடைய பேனாவிற்கு சிவப்பிற்கில் அவர்கள் பச்சைக்கில் அவர்கள் குறிப்பெழுதி வைத்திருப்பார்கள். அந்த அளவு அவர்கள் அளவில்லாத சிறப்புடையவர்களாக ஆழ்ந்த புலமையுடையவர்களாக சேக்கிழாரிடத்திலே சீக்கிய ஐயாவுடைய உரையிலேயும் அவர்கள் ஆழ்ந்த புலமையுடையவர்களாக தெரிந்திருக்கின்றார்கள். மட்டுமல்ல, சென்னை பல்கலைக்கழகத்திலே ஒரு 3 நாள் அறக்கட்டளை சொற்பொழிவுக்காக சென்று பெரிய புராணத்தினுடைய சிறப்பு, பெரிய புராணத்தினுடைய பெண்களுடைய பங்கு என்கின்ற தலைப்பிலே அவர்கள் உரையாற்றியது பல நூல்களாக கூட இருக்கு. ஆகவே இன்று ஐயாவுடைய உரையை பற்றி ஒவ்வொருவரும் அவருடைய ஆழ்ந்த சிந்தனைகளையும் அவருடைய ஆழ்ந்த புலமையும் அவருடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்தார். ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உரைக்காக அவர்கள் 20-25 ஆண்டுகள் உழைத்திருக்கின்றார். ஆனால் இன்று இருப்பது போல அன்றைய உலகத்தில் இதெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற நூல்களோ அல்லது அச்சு நூல்களோ வேறு செய்திகளோ கிடைக்குமா என்றால் கிடைக்காது. இன்னைக்கெல்லாம் இருக்குது. இன்னைக்கு தொழில்நுட்பம் இருக்குது. நினைச்சோம்னா ஒரே நடிப்பொழுது நினைச்சோம்னா நினைச்ச செய்தியை பெற முடியும். ஆனால் அவர்கள் அதற்காக ஒரு உரைக்காக 25 ஆண்டுகள் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஒவ்வொரு திருத்தலங்களாக சென்று அதை தேடி கண்டுபிடித்திருக்கின்றனர். நாம் என்ன பண்ணுவோம்? யாரோ சொல்ற செய்தியை கேட்டு அப்படியே பதிவு செய்து இதுதான் சொல்லிட்டு போயிடும். அது ஆய்வாக இருக்காது, வரலாற்று செய்தியாக இருக்காது, அது ஒரு குறிப்பாக இருக்கு. அங்கே சொன்னார்கள் என்ற ஒரு தொக்கலோடு இருக்கும். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு திருத்தலங்களாக ஒவ்வொரு இடங்களாக சென்று அங்கே கேட்ட செய்திகளையும் திருமுறைகளிலே இருக்கின்ற பாடங்களையும் ஒப்பு நோக்கி அதனுடைய வரலாற்றை அவர்கள் முழுமையாக ஆய்வு செய்திருப்பது என்பது நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாக இருக்குது. இன்னைக்கெல்லாம் இவ்வளவு ஆழமாக சிந்திப்பதும் ஆழமாக படிப்பது என்பது இன்று குறைந்து விட்டது. ஆகவே அந்த முறைகள் என்பது நம்முடைய நாமெல்லாம் ஒரு செய்த என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று சொல்வது போல ஒரு புண்ணியத்தினுடைய பயனாக இந்த நூல்களெல்லாம் கிடைத்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய அருளாளர்களை எல்லாம் நாம் இந்த மண்ணிலே போற்ற வேண்டும். அவருடைய உரையில் சரியா பார்க்கிற போது சரி, இதே 12/7/54 நடந்திருக்கு. இன்னும் அதிசயம், இன்னைக்கு அதே ஆணி திருமஞ்சனம், அன்னைக்கு அதே ஆணி திருமஞ்சனம் இதே இடத்திலே நடந்திருக்கின்றது. சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், பண்ணின் பயனாம் நல்லிசையும் பாலின் பயனாம் சுவையும் கண்ணின் பயனாம் பெருகொழியும் கருத்தின் பயனாம் எடுத்தஞ்சும் விண்ணின் பயனாம் பொடிமலையும் வேத பயனாம் சைவமும் போல் மண்ணின் பயனாம் பதியின் வளத்தின் பெருமை வரம்படைத்து. இந்த மண்ணினுடைய பெருமை வளம் அளவில்லாது வரம்புடையதாக சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது. எந்த நாட்டிற்கும் எந்த பாரத தேசத்திலே எந்த இடத்திற்கும் இல்லாத பெருமை நம்முடைய தென் தமிழகத்திற்கு உண்டு. மாதவம் செய்த இந்த மண் என்று நாம் எல்லாம் போற்றுகின்றோம். இங்கதான் நமக்கு ரெண்டுமே இருக்குது. கடவுள் மறுப்பாளர்கள் இருக்கிறார்கள், கடவுள் ஆத்திகர் இருக்கிறார், ஆத்திகரும் இருக்கிறார். ஈரோட்டை சொல்லுவாங்க, கடவுள் மறுப்பாளராக அதிகமாக இருந்தாங்க, அதிகமாக கைலாயத்துக்கு போயிட்டு வந்தாங்க, அங்கிருந்து தான் போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. கைது பணி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலிருந்து தான் போயிட்டு வந்தாங்க. எங்கெல்லாம் கடவுள் மறுப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு திருக்கோயிலெல்லாம் இருக்கு. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல அருளாளர்கள் அந்த மண்ணிலே தோன்றி அந்த பகுதியிலே இருக்கின்ற இறைவனை போற்றி இருக்கின்றார் என்றால் ஒரு பக்கம் சொல்லுவாங்க, ஒன்று இருந்தால் எதிர்மறையாக ஒன்று இருக்கு. அறிவியல் சொல்ற போது ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு என்று சொல்வது போல இங்கு நாத்திகமும் இருக்கின்றது, ஆத்திகமும் இருக்குது. ஆனால் இங்கு வளர்ந்து கொண்டேதான் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற காலகட்டத்தில் பார்க்கிறோம். அரண்மனை மன்றத்தின் சார்பாக பார்க்கிற பொழுது ஒவ்வொரு இடத்திலேயும் நம்முடைய அண்ணாவனுடைய திருக்கோயிலெல்லாம் எடுத்து அவர் செய்து கொண்டிருக்கின்ற அருண்மனைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பாராட்டுதலுக்குரியதாக அவர்களெல்லாம் அதை கொண்டிருக்கின்ற ஈடுபாட்டை நாம் பார்க்கப்படுகின்றனர். நால்வர் மக்களுடைய திருக்கோயில்களை எல்லாம் பதிப்பது மட்டுமல்ல, எல்லாம் இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இன்று அன்றிருந்து காலகட்டத்திலே விட இன்று அதிகமாக மக்களுக்கு சமய ஈடுபாடும் திருமுறை மீது கொண்டிருக்கின்ற பற்று அதிகமாக இருப்பதை கண்கூடாக பார்க்க முடியும். இன்னைக்கெல்லாம் திருவாசி போற்றுவதெல்லாம் எங்கேயோ ஒரு பக்கம் நடக்கும். இப்போ தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதற்காக மதுரையிலே அதற்காக
திருவாதபுரியிலே அதற்கான ஒரு பெரும் பணியை மேற்கொண்டிருக்கின்றார். வடக்கே பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா அங்கே போட்டிருந்தாங்க அயோத்தி போன்ற கோயில்கள், காட்சி போன்ற கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 24 மணி நேரமும் இறைவனுடைய நாமங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் இந்த பகுதி நாம் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு பெரும் நோக்கத்தோடு செய்திருக்கின்றார். இயல்பாக பார்த்த இந்த என்னுடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்கள் எல்லாருக்கும் தெரியும். திருப்பெருந்துறையினுடைய திருப்பணிக்காக எத்தனை முறை செஞ்சாருன்னு எண்ணி பார்க்கக்கூடிய வாரியார் சாமி சொல்லுவாங்க. எங்கள் சாமின்னு சொல்கிற போது சொல்லுவாங்க, திருப்பணி சக்கரவர்த்தின்னு அவங்க தான் ஒரு பட்டம் சொல்லினாங்க. அவர்கள் எத்தனை திருப்பணிகள் செய்தார் என்று அவருக்கே தெரியாது, அவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். அதுபோல 50 முறைக்கு 50க்கும் மேற்பட்ட முறையாக இங்கே இருந்து திருப்பெருந்துறைக்கு சென்றாங்க. எத்தனையோ 100 ஆண்டுகளாக நடைபெறாத திருப்பணிகளுக்காக பல முறை அங்கே சென்று அதையெல்லாம் செய்த ஒரு சிறப்பு. அது மட்டுமல்ல, அந்த திருப்பணி முழுவதும் திருவாசகம் முழுவதையும் கல்வெட்டாக செய்தார். திருவாடுதுறை ஆதீனத்திற்கு உட்பட்ட திருமணம் இங்கே இருந்து சென்று அங்கு சரியா எண்ணி பார்க்கின்ற பொழுது அதிலே 1,00,000 எழுத்துக்கள் இருக்கு. திருவாசகத்திலே மொத்த எழுத்த எண்ணிக்கை 1,00,000. அதுபோல இந்த பெரியபுராணத்தை சொல்லுகின்ற பொழுது முதல் முறையாக நம்முடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்கள் பதிவு செய்தார்கள். அந்த உலகெல்லாம் நடந்து ஊதற்கரியம் என்று சொல்லுகின்ற பாடலிலே ஒற்று விட்டு எண்ணுகின்ற பொழுது 63ஆக, ஒற்றோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது 72 எழுத்துக்களாக இருக்கு. பெரியபுராணத்தில் 63 நாயன்மார்கள் தொகையடியார்களோடு சேர்கின்ற பொழுது 72 என்று சொல்லுகின்ற எண்ணிக்கையோடு இருக்கு. அந்த அளவு அவர்கள் ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்துதான் அதற்காக திருப்பெருந்துறைக்கு சென்றார். அவ்வளவு திருப்பெருந்துறை. இன்று இங்கு பார்த்தாலும் திருவாசக முற்றோதல் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பது நம்முடைய சமய எழுச்சியையும் சமய வளர்ச்சியையும் காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் வேறு சிந்தனைகளும் மக்கள் தவறான வழியிலே சென்று கொண்டிருந்தாலும் கூட சமய ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கு. கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல அடியார்கள் 4 முறை வெவ்வேறு இடங்களில் இருந்து மடத்தில் 4 முறை திருவாசகம் முற்றோதல் பண்ணாங்க. நான் பல முறை இல்லாமலே பண்ணாங்க. ஏன் சொல்லுகின்றேன் என்றால் அவ்வளவு ஈடுபாடுகள், சமய ஈடுபாடுகள் கொண்டவர்களாக. என்றால் இன்று உலகமானது நமக்கு நாமே ஒரு விதித்து கொண்ட ஒன்றிலே இருக்குது. மாயையில் இருக்கு. நாம் எல்லாம் இன்னைக்கு என்ன இருக்கிறோம்? மாயையில் சிக்கி இருக்கிறோம். எல்லாம் இருக்குது. இன்னைக்கு இல்லாதது ஒன்றுமே. அன்னைக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு வறுமை இருந்தது, கல்வி கற்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கெல்லாம் இருக்குது. பொருளாதாரம் இருக்குது, வசதி இருக்குது. ஆனால் நாம் இன்று உலகத்திலே மாயை என்கின்ற அந்த மாயையிலே சிக்குண்டு நாம் உழன்று கொண்டிருக்கின்ற இப்பொழுது இதிலே இருந்து விடுபடுவதற்கு என்ன என்று ஒன்றை தேடுகின்றோம். ஒன்றை தொலைத்து விட்டோம் ஒன்றை தேடுகின்றோம். இங்கே தேடுறோம், தொலைத்த இடத்துல தேடுறதில்லை, எங்கேயோ போய் தேடிட்டு இருக்கிறோம். அதுதான் இன்றைய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஐயாவுடைய அந்த 7 தொகுதிகள் இதனுடைய சிறப்பு தொடர்ந்து இன்றும் தொடர்ந்தது. தற்சகத்தில் கேட்கிற போது ஒவ்வொரு மாதம் 50 ஏதாவது ஒரு தொகுதியாவது கேட்டுட்டே இருக்கிறாங்க. 50 படி 100 படி கேட்டுட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்ததை வெளியிட்டுக் கொண்டே இருக்கின்றன. நம்முடைய சொன்னார்கள், பகவான் தியாகராஜன் அவர்கள் சொன்னார். ஆகவே நாம் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியது எது என்றால் வெறும் ஏட்டுக்கல்விகள், வெறும் வழிபாடல்ல. இதுபோல இருக்கின்ற சமய அல்லாவுடைய வரலாற்றை சொல்லிக் கொடுப்பதன் மூலமாகத்தான் நம்முடைய சமயத்தை பெற முடியும். சமயத்திலே இன்று பலர் வந்து அவர்கள் நம்முடைய நூல்களை எல்லாம் எங்களுடைய இருந்து வந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா திருக்குறளும் கூட எங்களுடைய சமயத்திலே இருந்து வந்ததுதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நிலை இருக்குது. இன்னொரு காலத்தில் போனீங்கன்னா இது கூட எங்களுடைய வழக்கத்திலே இருந்ததுதான், அது பின்னாலதை இவர்களெல்லாம் தோன்றியதையெல்லாம் கொண்டு வந்தார் சொல்லுவதற்கு கூட தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது சமய அருளாளுடைய வரலாற்றை நாம் கதைகளாக சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக, பதிவு செய்வதன் மூலமாக நம்முடைய சைவ சமயமும் நம்முடைய திருமுறைகளையும் நாம் கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருப்பதற்கு ஒரு அடித்தளமாக இந்த ஐயாவுடைய விழா அமைந்திருக்கின்றது. பல சான்றோர்கள் மக்கள் மிக அழகான முறையிலே ஆழ்ந்து அகன்று நுண்ணியனை என்று சொல்வது போல் ஆழ்ந்து அகன்ற பல கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றார். அவருக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி
உரிய காலத்தில் இந்த விழாவை எடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த விழா குழுவினர்களுக்கு இதில் பங்கு பெற்ற அடியார் பெருமக்களும் எல்லாம் இறைவனுடைய திருவிழால் எல்லா வளங்களும் வர வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம். இந்த செல்போன் ஸ்டாண்ட் உங்க ஆபீஸ் டேபிள்ல வைத்தா பார்க்க அழகாக இருக்கும். பவுடர் கோட்டிங் ஃபினிஷிங் கொடுக்கிறோம். அடியில் ரப்பர் பூஸ் ஒட்டி இருக்கிறதால டேபிள்ல கிரிப்பா உட்காந்துரும். செல்போனை மறதியா வேறு இடத்துல வச்சுட்டு தேடாம இருக்க ஃபோன் ஸ்டாண்டு மேலே வைத்து பயன்படுத்தலாம். இந்த ஃபோன் ஸ்டாண்ட் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நினைவு பரிசாக கொடுக்கலாம். 100 பீஸ்களுக்கு மேலே ஆர்டர் கொடுத்தா உங்கள் விளம்பரத்தை நாங்கள் ஸ்டிக்கரில் போட்டு தருகிறோம். இதன் அறிமுக விலை 1 மாதத்திற்கு மட்டும். 100 பீஸ் கொடுக்கிறவங்களுக்கு ஒரு பீஸின் விலை ரூபாய் 100. எங்கள் கம்பெனிக்கு டீலர்கள் தேவைப்படுகிறார்கள். தொடர்புக்கு தீபம் இண்டஸ்ட்ரீஸ், சிக்கோ போஸ்ட், கோயம்புத்தூர் 21. தொலைபேசி எண் 9894787369. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கடலே போற்றி. அடுத்ததாக சிறவையாதீனம் கௌமார திருமணம் 4ஆம் குருமகா சன்னிதானத்திற்கு சிவத்திரு தியாகராசன் அவர்கள்